வணக்கம். 10th 12th முடிச்சிருந்தா போதும். ஏர்போர்ட்டில் வேலை, காலி இடங்கள் 1446 காலி இடங்கள். ஸோ இதை எப்படி என்னங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ப்ளஸ் இது எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டையுமே இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பிரேக்கிங் நியூஸாக இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது. 10வது 12வது போதும் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் உங்களுக்கு வேலை 1446 காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ காலி பணியிடங்கள், அதாவது மொத்த காலி பணியிடங்கள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1446. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10வதுலேருந்து 12வது தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பணி பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப் ப்ளஸ் லோடர், இந்த 2 பணிக்காக மட்டும்தான் ஆட்கள் எடுக்கிறாங்க. சம்பளம் 25,000 முதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 21/9/2025 சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு நியூஸ் கிடச்சிருச்சு. பட் இது எங்கே அப்ளை பண்ணணும், எங்கே நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? ஸோ இதை நீங்கள் https://IGIAviolationdelhi.com /apply online அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த வெப்சைட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட்லேயே கொடுக்குறேன். நீங்கள் அதை டச் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட்குள்ளார போயிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதையும் நான் இப்போ ஒரு லைவ் வீடியோவாகவே இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அந்த வெப்சைட் டச் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இது போல தான் ஃபஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் IGI அவிகேஷன் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது அப்படியே லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க. இது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு பேஜ் அவங்க ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இதை கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பெய்ட் பண்ணுற மாதிரி இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே ஷெட்யூல் ஆஃப் ஈவெண்ட், அந்த ஈவெண்ட்டோடைய ஷெட்யூல் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க கிளியராக உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆன டேட் பார்த்தீங்கன்னா July 10th ஸ்டார்ட் ஆகிருக்கு 2025. இப்போ நம்ம ஜூலை மாதம் 10ஆம் தேதி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ மேபி அஃப்கோர்ஸ் ஒரு 50 or 75% அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ தெரியாத நபர்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா September 21st சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் லாஸ்ட் டேட். ஸோ September 21st நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். இப்போ September 19 இன்னைக்கு நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற டேட்டில் September 19, இன்னும் 2 or 3 days தான் டைமிங் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். அதுக்கு கீழே உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும், என்கொயரிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்க ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க 011-4567-9884 அப்படிங்கிறது அவங்களோட லேண்ட்லைன் நம்பர். நெக்ஸ்ட் செல் நம்பரும் கொடுத்துருக்காங்க 7838703994 அப்படிங்கிறது அவங்களுடைய மொபைல் ஃபோன் நம்பர். ஸோ எதை வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நீங்கள் காண்டாக்ட் அவங்கள பண்ணும்போது டைமிங் பார்த்தீங்கன்னா 9:30 ஈவினிங் 6 o'clock நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் அவங்ககிட்ட நீங்கள் கேட்டுக்க முடியும். ப்ளஸ் அவங்களுடைய மெயில் அட்ரஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க info@IGIAvicationdelhi.com அப்படிங்கிறது அவங்களுடைய இமெயிலாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது மெயில் பண்ணி கூட அவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷனோ இல்லை என்கொயரிஸோ இருந்தால் நீங்கள் அவங்கக்கிட்ட மெயில் கூட பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அதுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இது மாதிரி நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்கள் நேஷனாலிட்டி, ஜெண்டர், கேட்டகரி, மெட்டீரியல் ஸ்டேட்டஸ், நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் சென்டர் என்ன வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் காண்டாக்ட், அதாவது உங்களுடைய காண்டாக்ட் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. அட்ரஸ் கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய நீங்கள் என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் ஒரு ஆப்ஷனில் உங்களுடைய ஆதார் கார்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆதார் கார்டில் என்ன நம்பர், என்ன நேம் இருக்கோ அந்த நேமை கரெக்டாக நீங்கள் மேலே கொடுத்துட்டு ஆதார் கார்டை கீழே அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். JPG டைப்லேயோ இல்லை PNG டைப்லேயோ நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். 4 MBக்கு உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் க்ரோப் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட்னு கீழே ஒரு ஆரஞ்சு கலரில் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபைல் சப்மிட் ஆகிடும். டேட் முடிகிற தருவாயில் இதுக்கப்புறம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கன்ஃபார்மாக தெரியல. ஸோ அதனால் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும்போது யாராவது தெரியாத நபர்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி.